அர்ஜுனோட முதல் பொண்டாட்டி. அருணாவுக்கு என் மேல தீராத பாக்க நம்ம கல்யாணத்தை நிறுத்த இவ போடுற நாடகம் இது. நிச்சயதார்த்த சுப முகூர்த்தோஸ்து. என் பாட்டை எனக்கு மட்டும், எனக்காக மட்டும்தான் நீ பாடணும். அதை கிளாஸ்ல பாடுற உரிமை, பொது உடைமை ஆக்குற உரிமை உனக்கு கிடையாது. என் பொருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவர் உடம்புல புது ரத்தம் ஓடுது, அந்த ஸ்னேகாவோட ரத்தம். மாமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு தூரம் விலகிட்டாரு. அந்த ஸ்னேகா பக்கம் சாஞ்சிட்டாரு. ஸ்னேகாவோட கருவை கலைக்கிற விஷயமா சொல்லியிருந்தல, அதால கூட்டு வந்திருக்கேன். ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் இப்படி வரீங்களா? நவரத்ன வளையல் 4, 2 நெக்லஸ். அம்மா காஃபிம்மா. ஐயோ மன்னிச்சுக்கோங்கம்மா, தெரியாம வந்துட்டேன். ஏய் ராதா, இங்க வா, உட்காரு உட்காரு. இல்லம்மா, நீங்க ஏதோ முக்கியமான வேலையா? எல்லாம் பழங்காலத்து நகம்மா, சரி பார்த்துட்டு இருக்க. நீ இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீ யாரு? ஏன் மகன். இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிற உரிமை உனக்கு வந்தாச்சு. ஐயோ, இவ்ளோ நகைகளை என் வாழ்நாள்ல இப்பதாம்மா ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்தே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கம்மா. பீரோவை திறந்தா நகையா கொட்டும். எங்க அம்மா 2 கையாலையும் அள்ளி அள்ளி உள்ள போடுவாங்க. அவ்வளவு வசதியான குடும்பம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. அந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு, தொட்டு பார்க்கட்டுமாமா? அத கொண்டா, இந்தா. பாக்குறது என்ன, நீயே வச்சுக்க. நிஜமா? சத்தியமா? ஆமாம்மா. இத பாரு, இந்த நகையெல்லாம் வீட்டுல சும்மா தானே கிடக்கு. வீட்டுல இருந்தா பாதுகாப்பு கிடையாது. அதுதான் இதையெல்லாம் கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வைக்கலான்னு இருக்கேன். அம்மாடி ராதா, எனக்கு அப்புறம் எல்லா நகையும் உனக்கு தான். அத்தா, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. அம்மாடி ராதா, இன்னும் ஏதாவது உனக்கு நகை பிடிச்சிருந்தா இதுல இருந்து எடுத்துக்க. எனக்கு ரொம்ப வேண்டாம். அதோ அந்த வளையலும் இந்த ஜிமிக்கியும் மட்டும் போதும். அத்தை, நீங்க செய்யறது சரியில்லை, ரொம்ப தப்பு பண்றீங்க. என்னடி தப்பு? கண்டவளுக்கெல்லாம் நம்ம பரம்பரை நகையை காட்டணும் என்ன அவசியம்? அவளுக்கு எதுக்கு நகையை கொடுக்குறீங்க? உனக்கு ஏண்டி பொறாம? எனக்கு ஒன்றும் பொறாம இல்ல, உங்க நகையும் எனக்கு தேவையில்லை. அதுக்காக கண்ட நாய்க்கெல்லாம் போட்டு அழகு பார்க்காதீங்க. இந்த நாய் இப்ப நகையை பார்த்து வாலாட்டும், ஆனா கடிச்சு கொதற சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கோம். ஜாக்கிரதை. பாருங்கம்மா, என்னை எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாங்க உங்க மருமக. பரவாயில்ல விடுமா, அவ ஆளுதான் 4 அடி, ஆனா நாக்கு 6 அடி. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? என்னதான் இருந்தாலும் முறையா நீங்க என்ன தத்தெடுத்திருந்தா உங்களுக்கு மகளாயிருப்பேன், அவங்களுக்கு நாத்தனார் ஆயிருப்பேன். இப்படி நாய்ப்பட்டெல்லாம் கிடைச்சிருக்காதுல்ல. கவலைப்படாத ராதா, கூடிய சீக்கிரம் உன்னை என் வாரிசுன்னு அறிவிக்கிறேன். அதை செய்யற வரைக்கும் எனக்கு இந்த நெக்லஸ்லாம் வேண்டாமா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க 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 வாங்க. என்ன வெறுங்கையா வந்திருக்க? கிஃப்ட் ஒண்ணு இல்லையா? கல்யாணத்துக்கு தானே பாட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும். நிச்சயதார்த்தத்துக்கும் மொய் எழுதணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும், அப்பதானே கல்யாண செலவை சமாளிக்க முடியும். பேசாம இருங்க பாட்டி. வாங்க வாங்க. மாப்பிள்ளைய அழிச்சுட்டு வாங்கோ. போப்பா போப்பா போ. போங்க போங்க.
பண்ணிடலாமே. இன்னும் மாப்பிள்ளையாத்துல இருந்து யாரும் வரலையே. அவெல்லாம் ஃபாரின்ல இருக்கா. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளையாத்துல யாராவது இருந்து தட்டை மாத்திண்டா நன்னா இருக்கும். சுவாமி யாருமே இல்லையே. நான் இருக்கேன். நான் இருக்கேன். அவருக்காக நான் தட்டு மாத்திக்கிறேன். அவருக்கு நான் உறவு முறை. நீ யாருமா? நீங்க என்ன ஒரு முறை? நான் ரஞ்சனோட முதல் பொண்டாட்டி. இவங்க எத்தனாவது பொண்டாட்டின்னு எனக்கு தெரியல. ஆனா தட்ட மாத்திக்கிறதுக்கு இந்த தகுதி போதும்னு நினைக்கிறேன். ஐயோ போய் போய் இவங்க யாருன்னு சத்தியமா தெரியாது. நீ யாருமா? எதுக்காக இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணலையே. நீங்க பாட்டுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுங்க. நான் ஒண்ணும் வேணாம்னு சொல்லல. நீ பொண்டாட்டிங்கிற, அப்புறம் எப்படி எங்க வீட்டு பொண்ணு நிச்சயம் பண்றது? அதானே. அது உங்க இஷ்டம். தைரியம் இருந்தா பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? எனக்கு என்ன சார் ஆட்சேபனை? இது இவருக்கு எத்தனாவது வெப்பாட்டியோ, எனக்கு எத்தனாவது சக்களத்தையோ யாருக்கு கணக்கு தெரியும்? ஐயோ ரஞ்சன், இது என்ன கொடுமை? யாருங்க நீங்க? எதுக்கு கலாட்டா பண்றீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க என் பொண்டாட்டி இல்ல. அப்படி நீங்க என் பொண்டாட்டினா என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு. நீயா? அதான பார்த்தேன். நீ வராம ஒரு கலாட்டாவும் நடக்காத. இதுக்கெல்லாம் மூலக்காரன் நீதானா? அறிவு கெட்டவனே, வாய மூடுறா. கடவுளா பார்த்து மீனாவை இங்க அனுப்பி வச்சிருக்கான். மீனாவா? யார் அது? ரொம்ப நடிக்காதடா. இவங்க தான் உன்னோட வைஃப். பேரு மீனா. உங்க கல்யாணம் அரியலூர் நடந்திருக்கு. டேய், நீ ஒரு அன்னாரம் காட்சிடா. சோத்துக்கே லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருந்தவன். உன் ஜாதகமே இப்ப என் கையில இருக்கு. மரியாதையா உண்மையை ஒத்துக்கடா. ஐயோ, இது நான் இல்ல. இது கிராபிக்ஸ். இந்த அருணா என்ன திட்டம் போட்டு ஏமாத்துறான். இவன் மேல நான் கேஸ் போடுவேன். அடி செருப்பாய. நீ ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா கேஸ் போடுறா பாப்போம். முதலாளி, என்ன வீணா கலாட்டா பண்றீங்களா? இது நீங்க எல்லாம் திட்டமிட்டு பண்ற சதி. இது கிராபிக்ஸ் போட்டோ கூட இருக்கலாம்ல. ஐயோ, இவர் தாலி கட்டின பொண்டாட்டினா இத நான் எந்த கோயில வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன். எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்றேன். ஹலோ, எவ்வளவுங்க பணம் வாங்குனீங்க சொல்லுங்க. அதானே, எவ்வளவு வாங்குனீங்க? அதோட வேணா நான் 2 மடங்கு நான் தரேன். சீ, வாய மூடு. இப்படி ஒரு புனிதமான ஒருவ சந்தேகப்படுற அளவுக்கு காட்டு முறானீங்களா நீங்க எல்லாம்? அப்படின்னு திடீர்னு வந்து சொல்லிட்டா யார் நம்புவாங்க? அத்தை, இது நீங்க நம்புறீங்களா? கல்யாணத்துக்கு முந்தி நகை வாங்கி கொடுத்தவன் எப்படி கார் புரோக்கரா இருக்க முடியும்? நான் நம்பல. தேங்க்ஸ் அத்தை. ஷோபா, நீ தான் இந்த பிரச்சனைக்கே நாயகி. நீ எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். நீ சொல்லு, இந்த போட்டோ கிராபிக்ஸா? இங்க நிக்கிற இவனோட மனைவி பொய்யா? இந்த தாலி போலியா? ஏன் ஷோபா யோசிக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. போய், இவர் என் புருஷன். இதெல்லாம் செட்டப் ஷோபா. நினைச்சு பாரு, அருணாவுக்கு என் மேல தீராத பாக. நம்ம கல்யாணத்தை நிறுத்த இவ போடுற நாடகம் இது. நீ நம்பாதம்மா, ப்ளீஸ். நாழி ஆகிறது நிச்சயம் பண்ணணுமா வேண்டாமா? ஐயோ வேண்டாங்க. இவரால நிறைய பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. நீங்களும் ஏமாந்துறாதீங்க. வேண்டாம், சொன்ன கேளு. போது, நிறுத்து. நடிச்சதெல்லாம் போதும். வாங்கின காசுக்கு மேலே நடிச்சிட்ட. முதல்ல வெளில போடி. எப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? இதோ பாருங்க, நீங்களே ஷோபாவோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. தெரியும். இந்த நிச்சயத்தை தடுத்து நிறுத்த நீ எப்படி இங்க வருவேன்னு தெரியும். உனக்காக தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். முதல்ல வெளில போ. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க. சொன்னா கேளுங்க. உட்காருங்கம்மா எல்லாரும். கதவை திறங்க தமிழ். நீங்க ஷோபா வாழ்க்கை கெடுக்குறீங்க. தமிழ் ப்ளீஸ் உட்காருங்க. சொன்னா கேளுங்க. கதவை திறங்க. கேளுங்க. அலமேல் மாமி, ரஞ்சனுக்கு நான் சொந்தம். ஷோபா,
நீ என்ன நம்புறல, ரஞ்சனை நம்பு. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. வேண்டாம் ப்ளீஸ் ஷோபா, நான் சொல்றத கேளு ஷோபா. சுவாமி சட்டை மாத்துங்க சாமி. அம்மா முன்னாடி வாங்க. ரஞ்சன் இப்படி வா. ஷோபா கிட்டக்க வா. தனம் தானியம் சுந்தரபுத்திர லாபம் சதகம். அவங்க நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்க. வாங்க போலாம். வாங்க. உச்சேதார்த்த சுப முகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. வணக்கம் சார், வாங்க சார். சீஃப் கெஸ்ட் நீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்களே. என்னது சாரா? ஏண்டா ராஜகோபாலா, என்னடா திடீர் மரியாதை? எப்பொழுதும் போல ஈஸ்வரனே கூப்பிடு. நீங்க பெரிய தொழிலதிபர் சார். அதெல்லாம் இருக்கட்டும், உண்மையை சொல்ல போனா எனக்கு தான்ப்பா ரொம்ப சந்தோஷம் உன் ஸ்கூல் ஆண்டு விழால கலந்துக்கிறதுல. நீ ஆரம்பிச்சு வச்ச ஸ்கூலு 100வது ஆண்டு விழாவும் நடக்கும். அப்பவும் நீ தான் வரணும். வரவேற்க நீயும் இருக்கணும். கட்டாயமா. நான் இல்லாமலா? சரி வா போலாம். யா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு. வணக்கம். உட்காரு. என்னப்பா, என்ன குழந்தைங்கள்லாம்? இவங்கெல்லாம் பாட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இஸ் இட்? வெரி குட். உனக்கு தான் சங்கீதம்னா ரொம்ப பிடிக்குமே, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா சங்கீத நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆமா, உன் சங்கீத ஞானம், கவிதை எழுதுற வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ஆண்டாளின் மனதிலே ஆசை கொண்ட கண்ணனே, திருப்பாவை பாட்டிலே தந்தாள் அவள் கனவையே. ஆண்டாளின் மனதிலே ஆசை கொண்ட கண்ணனே. ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு குறையும் இல்ல ராஜகோபால். கடவுளா பார்த்து ஒரு அருமையான பாடகியை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கான். அந்த பொண்ணு என்னமா பாடுறா தெரியுமா? சாட்சாத் கலைவாணியே தான். தெரிஞ்சிருந்தா இங்கேயே கூப்பிட்டுருக்கலாமே. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல. ஏன்பா, அந்த கலைவாணி இசைவாணி சங்கீதத்தை நாங்க கேட்க கூடாதா? அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் ராஜகோபால். உலகத்துல நமக்குன்னு சில விஷயங்கள் தான் சொந்தம்னு இருக்கு. அந்த ஸ்னேகாவோட குரலும் இசை அறிவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு எனக்கு தோணுது. அவங்க பேர் ஸ்னேகாவா? ஆமா, நான் சில கவிதைகள் எழுதினேன், அதுக்கு அருமையா மெட்டு போட்டு பாடினா. ஒரு படைப்பாளிக்கு உலகத்துல இதை விட சந்தோஷம் என்னப்பா சொல்லு? கரெக்ட். அந்த பாடல்கள் பாடினவ எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு மனசுல ஒரு வைராக்கியத்தையே வளர்த்துட்டேன். இந்த குழந்தைகளும் கவிதைக்கு மெட்டு போட்டு பாடுற திறமை உள்ளவங்க தான். அந்த கவிதையை கூட பாட சொல்றேன். நோனோ, இப்பதானே சொன்னேன், அந்த கவிதையை ஸ்னேகா மட்டும்தான் பாடணும், அதுவும் எனக்கு மட்டும்தான் பாடணும். அந்த அளவுக்கு அதை என் மனசுல பொக்கிஷமா வச்சிருக்கேன். நீ இன்னும் மாறவே இல்லப்பா, அதே ஈஸ்வர் தான். சார், குழந்தைங்களை பாட சொல்லலாமா சார்? ஷூர். இந்த பாட்டை அவங்களே எழுதி அவங்களே மெட்டு போட்டு அவங்களே பாடுறாங்க. ரியலி எக்ஸலென்ட். குழந்தைங்களா பாடுங்க. ஆண்டாளின் மனதிலே ஆசை கொண்ட கண்ணனே, பாட்டிலே தந்தாளவள் கனவையே. ஆண்டாளின் மனதிலே ஆசை கொண்ட கண்ணனே, திருப்பாவை பாட்டிலே தந்தாளவள் கனவையே. ஆண்டாளின் மனதிலே ஆசை கொண்ட கண்ணனே, பாவை பாட்டிலே தந்தாளவள் கனவையே. உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணம் முழுதும் கண்ணன்தான். உண்ணும் Excuse me. போதும் Sir. போதும் எண்ணம் முழுதும் கண்ணன்தான். இந்த பாட்டு குழந்தைங்க போட்டதா? மனதிலே ஆசை கொண்ட கண்ணனே. இவங்களுக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? என்னப்பா, ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க, எப்படி தெரியும்? அது வந்து சார், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பாட்டு டீச்சர் தான் கத்து கொடுத்தாங்க. அவங்க பேரு? ஸ்னேகா சார். ஷீல்டு கொடுத்துடலாமா? ஆஃப் கோர்ஸ்.
ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா ஈஸ்வர்? இன்னொரு தடவை பாட சொல்லலாமா? இல்ல போய் பாடுங்கம்மா. எனக்கு டைம் ஆச்சு. சரி கிளம்புறேன். ஆசை கொண்ட கண்ணனே திருப்பாவை பாட்டிலே தந்தாள் அவள் கனவையே. சார் சார் கொஞ்சம் வாங்களே. என்னம்மா, என்ன விஷயம்? காயத்ரிக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது சார். ஐயோ, ஐயோ, என்னம்மா இது? அனலா காயுது. என்னன்னு தெரியல சார். திடீர்னு அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கா. இதோ வந்துட்டோம்மா. அந்த டவல் எடுங்க. படுத்துக்கோ படுத்துக்கோ. மத வந்துடுறோம். என்னாச்சு? குழந்தைக்கு உடம்பு அனலா காயுதுமா. காயத்ரி, ஐயோ ஆமா, இந்த அளவுக்கு ஏமா விட்டீங்க? நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா, திடீர்னு படுத்துட்டா. நான் கிளம்புறேம்மா. கிளம்பலாம் மாமா. எங்கம்மா? டாக்டர் கிட்ட. நான் ஸ்னேகா கிட்ட போறேம்மா. காயத்ரியே ஸ்னேகா கிட்ட ஒப்படைக்க போறேம்மா. மாமா, குழந்தை அம்மா அம்மான்னு அனத்துறா. குழந்தைக்கு ஜுரம் வர்றதுக்கு காரணமே அம்மாவுடைய ஞாபகம் தான். குழந்தைக்கு ஜுரம் வந்ததுக்கு காரணமே நீங்க தான். அவ பாட்டுக்கு ஜீவாவோட சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தா. நீங்க தான் திடீர்னு ஒரு நாள் ஸ்னேகா வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு அம்மா ஞாபகம் வர வச்சீங்க. குழந்தைய பெத்த தாய் கிட்ட கூட்டிட்டு போறது தப்பாமா? ஸ்னேகா விஷயத்துல அது தப்புதான். வைதீக அம்மாக்கு தெரியாத பாசமா? அவங்க தானே இந்த குழந்தை அங்க வளர்ந்த கெட்டு போயிடும், இதோட எதிர்காலம் நாசமா போயிடும் சொல்லி தானே இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அவங்களுக்கு இல்லாத பாசம் உங்களுக்கு திடீர்னு எப்படி வந்துச்சு? சில விஷயங்கள் வாழ்க்கையில திடீர்னு தானமா நடக்குது. எனக்கு என்னவோ இந்த குழந்தையுடைய பாரம் நமக்கு தேவையில்லாத விவகாரம் தோணுது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஸ்னேகாவுக்கு நிரந்தரமா ஒரு வாழ்க்கை அமையல. நூல் அருந்த பட்ட மாதிரி காத்தடிச்ச பக்கமெல்லாம் போயிட்டு இருக்கா. அந்த கஷ்டமெல்லாம் இந்த குழந்தை அனுபவிக்கணுமா? அதோட தலைவிதி அப்படின்னா நம்மால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. என்ன மாமா பேசுறீங்க? இந்த குழந்தை வாழ்க்கை நாசமா போனோம் நீங்க நினைக்கிறீங்களா? இதுதான் முடிவுன்னு நம்ம ஏமா நினைக்கணும்? இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தாவது ஸ்னேகா திருந்தலாம் இல்லையா? வேற யார் கூடவாவது செட்டில் ஆகலாம் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க அம்மா கூட கஷ்டப்பட்டு இந்த குழந்தையாவது வாழ்க்கையுடைய பாடங்களையும் படிப்பினையும் கத்துக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி தான்மா சின்ன வயசுல எங்க அம்மா கூட நாங்க இருக்கும்போது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஞ்சி கிடையாது, படுக்கிறதுக்கு பாய் கிடையாது, உடுத்துறதுக்கு உடை கிடையாது. ஏழ்மை போட்டு பிழிஞ்சி எடுத்துருச்சு. என்னுடைய அந்த சின்ன வயசு அனுபவம் தான்மா இன்னைக்கு என்ன ஒரு கண்ணியமான மனுஷனாவோ வெற்றிகரமான பிசினஸ் மேனாவோ ஆக்கியிருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட கஷ்டப்பட்டு வாழ்க்கையுடைய பாடங்களை கத்துக்கலாம் இல்லையா? எதுக்கு மாமா இவ்ளோ சுத்தி வளைக்கிறீங்க? என் வளர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலையா? நான் ஜீவா மேல காட்டுற பாசத்தை காயத்ரி மேல காட்டலையா? ஆமா. சார், என்ன சார் இது? ஆமான்னு ஒரே வார்த்தையில ரோஜாவோட இத்தனை நாள் பாசத்தை ஒரே அடி அறுத்துட்டீங்க. என் மனசுல பட்டதை சொன்னம்மா. தப்பு சார். எந்த பொம்பளை தான் புருஷனுக்கும் இன்னொரு பொம்பளைக்கும் பிறந்த குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறா? அந்த பெருந்தன்மை ரோஜாவுக்கு இருக்கு. அதையே இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. காயத்ரிக்கு நான் எந்த குறையும் வச்சதில்லம்மா. ஜீவா கூட நான் ஸ்பெண்ட் பண்ற டைமை விட காயத்ரி கூட தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன். நான் ஜீவாக்கு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினா இவளுக்கு 700 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறேன். ஜீவாவுக்கு ஒரு சாக்லேட் வாங்கினா இவளுக்கு 2 சாக்லேட் வாங்குறேன். இவ்ளோ பண்ணியும் கெட்ட பேர் எனக்கு தான் பாத்தீங்களாமா? நான் உன்னுடைய அன்பை சந்தேகப்படலாமா? அதனுடைய அடிப்படை காரணத்தை தான் சந்தேகப்படுறேன். ஸ்னேகா உன் மகேஷ புடிச்சு வச்சிருக்கிறா, அதுக்கு பதிலா நீ அவளுடைய குழந்தைய புடிச்சு வச்சிருக்கிற. அதுதானமா அடிப்படை உண்மை. இல்லாட்டா உனக்கு எதுக்குமா இந்த குழந்தை மேல இவ்வளவு அக்கறை? என்ன நீங்க இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா மாமா? இது நானும் தேடி போன வேலை இல்ல. வைதிகி அம்மாவை என்ன தேடி வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காயத்ரி, தொடாதீங்க. இனிமே இந்த குழந்தை தொடர உரிமை உங்களுக்கு இல்ல. ரோஜா, வைதிகி அம்மா இந்த குழந்தையை ஏன் கஸ்டடியில விட்டுட்டு போனாங்க? அவங்க வர வரைக்கும் இந்த குழந்தையை யாரும் ஸ்னேகா வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. இல்லம்மா. அப்படியே இந்த குழந்தையை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கணும்னா முதல்ல போய் வைதிகி அம்மா கூட்டிட்டு வாங்க. அவங்க வந்து இந்த குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கி அதை என் பொறுப்புல இருந்து விடுவிக்கணும். அது வரைக்கும் நல்லதோ கெட்டதோ இந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கும்.
அது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைய விட்டு விலகிருங்க. அதான் நல்லது. அம்மாடி ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாமா. துணைக்கு வேண்டாம் அம்மா, நீங்க வாங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. நீங்க ரோஜாவோட பாசத்தை இப்படி சந்தேகப்பட்டது தப்பு சார். என்ன சார்? சார் நீங்களா? உள்ள வாங்க. வேண்டாம், உள்ள வந்து அவமானப்படுத்துவீங்க. நான் இங்கேயே நிக்கிறேன். அதுதான் எனக்கு மரியாதை. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் உள்ள வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வர முடியுமா? நான் ஒரு கவிதை எழுதி கொடுத்து அதுக்கு நீ மெட்டு போட்டு பாடினிய ஒரு பாட்டு, ஆண்டாளின் மனதிலே. அந்த பாட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா உனக்கு? சரி, அதுக்கு என்ன இப்போ? அந்த பாட்டை வேற யாரும் பாடக்கூடாது. இப்போ அதுக்கு என்ன? அந்த பாட்டை நீ பாடும்போது எனக்காக பாடினதா சொன்ன. நானும் நீ அந்த பாட்டை வேற யாருக்கும் பாடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா. ஆனா நீ வார்த்தை தவறிட்ட. சொன்ன சொல்ல காப்பாத்தல. நமக்குள்ள இருந்த அந்த புனிதமான அந்தரங்கத்தை போட்டு உடைச்சிட்ட. சார், நீங்க வேற ஏதோ கோவத்தை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கற்பனைகளுக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பொதுவான பாட்டு, நானும் பொதுப்படியா பாடினேன், அவ்வளவுதான். அது எப்படி? இது என்ன பாரதியார் பாட்டா, பாரதிதாசன் பாட்டா பொது உடைமை ஆக்குறதுக்கு? இது என்னுடைய பாட்டு. யார் பாடினாலும் தப்பு. எனக்கு தப்பா தெரியல. உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இப்ப என்ன ஆச்சு? யார் அந்த பாட்டை பாடினா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? குழந்தைகள் அந்த பாட்டை பாடி பரிசு வாங்கியிருக்கு. அந்த பரிசை நானே தலைமை தாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஐயோ, அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கு நான் சந்தோஷப்படல. சார், நான் பாட்டு கிளாஸ்ல இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போது குழந்தைல இதை கேட்டு காம்படிஷன்ல பாடி பிரைஸ் வாங்கியிருக்கு, அவ்வளவுதான். என் பாட்டை எனக்கு மட்டும், எனக்காக மட்டும்தான் நீ பாடணும். அதை கிளாஸ்ல பாடுற உரிமை, பொது உடைமை ஆக்குற உரிமை உனக்கு கிடையாது. என் பொருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதுல நான் ரொம்ப பொசசிவ். புரியுதா? வேற எங்கேயும் வேற யார் குரல்லையும் இந்த பாட்டு ஒலிக்க கூடாது. நான் ஆத்மார்த்தமா எழுதுற என் கவிதைய, என் கலைய வியாபாரமாக்கிடாது. மணி 9 போகுது. நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு போனவங்கள இன்னும் காணுமே. ஒருவேளை ஏதாவது கலாட்டா இருக்குமா? மொபைல் போட்டாலும் போக மாட்டேங்குதே. ச்சே, அயோக்கிய பொறுக்கி. இந்த மாதிரி ஒரு டுபாக்கார் பையனை நான் பார்த்ததே இல்லை. ச்சே, இவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. இவெல்லாம் மனுஷனா வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறான்னு தெரியல. என்னடி அருணா, ஆளாளுக்கு பேசிட்டே வரீங்க. ஷோபாவோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடிஞ்சதா இல்லையா? ஐயோ, யாராவது நாங்க சொல்றதை நம்பினா தானே. இவ அவன் பொண்டாட்டியே இல்லையா? நாங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறோம். ஷோபா, தமிழ் நம்பி, பாட்டி, அலமேலு இத்தனை பேர் இருப்பாங்களே. ஒருத்தர் கூடவா இந்த பொண்ண ரஞ்சன் மனைவி நம்பல? அந்த அலமேலுக்கு பணத்தாசை கண்ணை மறைச்சிடுச்சு. ஷோபாவுக்கு தான் தியாகம் பண்றோங்கிற நினைப்பு. பாட்டிக்கு வயசாயிடுச்சு. இவங்க எல்லாரையும் விட எகிரிக்கிட்டு நின்னது, வேகமா குதிச்சது அந்த தமிழ் நபிதாமா. நான் ஏற்கனவே அவர்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த ஆத்திரமும் தான் எங்க ஒரு பொம்பளை கிட்ட தோத்துருவோமோங்கிற வெறியும் சேர்ந்து அவர் கண்ணை மறைச்சிடுச்சு. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? அருணா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் போறேன். என்ன உளறீங்க? உங்களுக்காக தான் என் குடும்பமே போராடிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எவ்வளவோ தொந்தரவு தந்துட்டேன். இனிமே தர விரும்பல. நான் போறேன். இப்ப எங்க கஷ்டம் முக்கியம் இல்ல மீனா. ஷோபாவை காப்பாத்தணும், ரஞ்சனை திருத்தி உங்க கூட சேர்த்து வைக்கணும். அது இனிமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீயே அப்படி சொன்னா எப்படிமா? இல்லம்மா, மனசு
போச்சு. கட்டின பொண்டாட்டி கண்ணு முன்னாடி நிக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட தயாரா இருக்காரு. என்னோட வாழ்ந்த வாழ்க்கை பொய்ன்னு சாதிக்கிறாரு. தன்னோட கேவலமான சுகத்துக்காக இப்படி ஒரு நாடகமா? ச்சே, அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் நான் செஞ்ச பாவம். என்னோட போகட்டும். உங்களுக்கு வீண் சிரமம். நான் போறேன். மீனா, நீங்க போக கூடாது. எல்லாரும் நான் போறேன். ரஜினோட வாழ்ந்த வாழ்க்கையையும் எல்லா உறவையும் அறுத்துட்டேன். யாருக்குப்பா? போலீஸுக்கு. அவனை முட்டி தட்டினாதான் புத்தி வரும். வேண்டாப்பா, போலீஸ் எல்லாம் வேண்டாம். என்ன உளறீங்க? அவன் ஊர்ல இருக்க பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு அலைவான். அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? வேண்டாங்க, போலீஸ் எல்லாம் வேண்டாம். உங்க எல்லாரும் காலையும் வேணா நான் விழறேன். நான் அவர் கூட சேர்றதுக்கு 10% வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் போலீஸ்க்கு போயிட்டேன்னா அப்புறம் அவர் என் மேல கோவம் ஆயிடுவாரு. அப்புறம் நானும் அவரும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஸோ உனக்கு உன் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கு. அவனோட எல்லா உறவையும் நான் அறுத்துட்டேன்னு சொல்றது பொய் இல்ல? அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் போலீஸுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன். அவர் திருந்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் தரணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். இத பாருங்க, அந்த அயோக்கியனோட எந்த சம்பந்தமும் இல்லாத நானே அவனை திருத்தணும்னு போராடும் போது நீங்க அவனோட பொண்டாட்டி. அதை மறந்துடாதீங்க. அநீதி அழிச்சு அவனே தம் வாயால உங்களை தம் மனைவின்னு சொல்ற வைராக்கியம் உங்களுக்கு வரணும். தோக்க கூடாது. நான் தோக்கவும் மாட்டேன். நான் தோக்கவும் மாட்டேன். அம்மா, இன்னைக்கு நைட்டு ஐயா கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்தாங்க சாவி. அங்க வை. தொண்டைக்கு யாரையா தங்கியிருக்கா? ராமையா. சரி நீ கிளம்பு. அம்மா, என்ன ஐயா இன்னைக்கு சினேகா வீட்டுக்கு போனாரா? ஆமாம்மா, காலையில் ஒரு தடவை போன மாதிரி தெரியுமா. அப்போ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னது பொய்யா? ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனார். என்ன பேசினாருன்னு தெரியல. சினேகாவும் கமலேஷும் இவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக தான் கலந்துக்கிட்டாரு. குழந்தைங்க ஏதோ பாட்டு பாடினதும் அவருக்கு சினேகா ஞாபகம் வந்துடுச்சு. உடனே சினேகா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. டேய், நீ ஏன்டா கூட்டு போன? அதான் கூட்டு போடான்னு சொல்லியிருக்கல. ஐயா ரொம்ப வற்புறுத்தினாரு. அப்பவும் மாட்டேன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. மனசு கேட்கல, கூட்டிட்டு போயிட்டேன். உனக்கு வேணா முதலாளி சென்டிமெண்ட் இருக்கலாம், எனக்கு இந்த தொழிலாளி சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. புரியுதா? அம்மா, நடந்த உண்மையெல்லாம் நான் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன்ல. விசுவாசமா நடந்ததுக்கு இதுதான் பலனா? இந்த அடி அந்த ஸ்னேகா பேரை இந்த வீட்டுல சொன்னதுக்கு. இந்த இது நீ என்கிட்ட விசுவாசமா நடந்துகிட்டது. பாரியா, இனிமே வர ஸ்னேகா வீட்டு கூட்டு போற வேலை வச்சுக்காத. புரிஞ்சுதா? கிளம்பு. சரியான நாய்வாலா இருப்பார் போல, திருந்த மாட்டார் போல. இத பாரு செந்தில், அந்த ஸ்னேகா சுமக்கிறது இந்த ஆளோட குழந்தைய. அந்த உரிமையில தான் நாம எவ்வளவு தடுத்தோம் இவர் போறாரு. நாம எவ்வளவு அவமானப்படுத்தியும் கேட்காம அவளும் இவரை அனுமதிக்கிறா. சந்திப்புகளும் தொடருது. கரெக்ட்மா. இப்படியே விட்டா அந்த குழந்தை பிறந்துடும். அப்புறம் நாளைக்கு சொத்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து நிக்கும். வாரிசு பிறந்தாதான் நம்ம சொத்து உரிமை கொண்டாடுவா. அத்தை பாலே இரு. நீ என்னடா சொல்ற? அவ கருவை கலச்சிட்டா? கரெக்ட். இந்த முயற்சியில அவ செத்தா கூட தப்பு இல்லை. ஆனா நாம மாட்டிக்கூடாது. இந்த விஷயத்துல நாம நேரடியாவும் தலையிடக்கூடாது. இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை. அது யாருன்னு நீயே நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணு. ஓகே? சரிம்மா. பசங்க முடிச்சிட்டாங்களாமா? இன்னும் இல்ல.
ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸ்க்கு. என்ன பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. அவங்க எப்படி இருக்காங்க? ஆ, மகேஷும் அமினிஷா பேஷன் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. புருஷனை காட்டி கொடுக்காம ரோஜாவும் நடிச்சிட்டு இருக்கா. நடிக்கட்டும். நான் கிளம்புறேம்மா. என் பாட்டை எனக்கு மட்டும், எனக்காக மட்டும்தான் நீ பாடணும். என்ன பண்ண? சாதகம் பண்ண முயற்சி பண்ண. அது பாதகமால முடிஞ்சு போயிருக்கு. என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன டிஸ்டர்ப்டா இருக்கு? என்ன விஷயம்? எல்லாம் அந்த ஈஸ்வரனால தான். இங்க வந்து என்னென்னமோ பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டாரு. மறுபடியும் வந்தார் அந்த ஆளு? வீட்டுக்குள்ள வரல, வாசல்ல நின்னு பேசிட்டு போயிட்டாரு. என்ன விஷயம்? அவருக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன். அவர் கூப்பிட்டு போல பாட போனேன். அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா கமலேஷ்? அவரோட உடல்நிலை. 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்து அவசரப்பட்டவர். அவரோட உடல்நிலைக்கு என் சங்கீதம் தான் மருந்துன்னா என் சங்கீதத்தை அதுக்காக பயன்படுத்துறதுல தப்பு இல்லைன்னு நினைச்சுதான் நான் அங்க போனேன். அது மட்டும் இல்ல, அவர் எழுதின கவிதைகளுக்கு நான் மெட்டு போட்டு பாட்டு பாடுறதுல எனக்கு ஒரு மன நிம்மதி. ஆனா இன்னைக்குதான் நான் அந்த மனுஷனோட சுயரூபத்தை பார்த்தேன். அந்த ஈஸ்வரன் ரொம்ப மோசமான ஆள் கமலேஷ். அது சரி. அவர் இங்க வந்து என்ன பாரதியார் பாட்டா பாரதிதாசன் பாட்டா பொது உடைமையாக்குறது? இது என்னுடைய பாட்டு, யார் பாடினாலும் தப்பு. அவர் எழுதுற கவிதைகளுக்கு நான் ரசிகை. இத சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. அதே மாதிரி ஏன் சங்கீதத்துக்கு அவர் ரசிகன். இது வாஸ்தவம் தான். திடீர்னு அவர் மனசுல என்னென்னத்தையோ கற்பனை பண்ணிட்டு அவர் எழுதுற கவிதைகளை நான் வெளியில எங்கேயுமே பாடக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவை போட்டு அவர் மேல நான் வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் அவர் அப்படியே உடைச்சிட்டாரு. ஸ்னேகா, பெரிய மனுஷங்க கிட்ட எப்பவுமே நம்ம நெருங்கி பழகக்கூடாது. தூரத்துல இருந்தே ஹாய் ஹலோன்னு சொல்லிடணும். அப்படி நம்ம நெருங்கி பழகணும்னா அவங்களோட மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஈஸ்வரனை பத்தி நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ தான் நம்பல. ஒரு நல்ல நட்பை இழந்துட்டு வருத்தம் தான் எனக்கு. இருந்தாலும் ஒரு கலின் எனக்கு இவ்வளவு சுயநலம் இருக்கக்கூடாது. அது சரி, சுயநலன்ற காலில் தான் பாதி கலைஞர்களே நிக்கிறாங்க. அந்த காலை உடச்சிட்டேன்னு, அதுக்கப்புறம் அவங்க கதை கந்தல் தான். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்ன கேள்வி ஸ்னேகா? நீ ஒரு அருவி தண்ணீர், உன்னை கிணத்துல அடைச்சு வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. முடியுமா? அவரோட பாட்டை நீ பாடலனா உன்னோட சங்கீத வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடுமா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. உன்னோட சங்கீத பயணத்துல அவர் ஒரு சின்ன ஸ்டேஷன். இந்த மாதிரி 1000 ஸ்டேஷன்லாம் வந்துட்டு போகும். உன் சங்கீதத்தை நீ தொடர்ந்து நடத்து. உன் கூட நான் கண்டிப்பா இருப்பேன். ரோஜா, மாமா காஃபி மாமா. குடிச்சிட்டோம்மா. டிஃபன் வேண்டாம்மா, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சா? எங்க கிளம்புறீங்க? இன்னில இருந்து நானும் ஆபீஸ்க்கு வரேம்மா. எதுக்கு மாமா? அதான் நாங்க ஆபீஸ் போயிட்டு இருக்கோம்ல, அப்புறம் நீங்க எதுக்கு? இல்லம்மா, நானும் வரேன். பவர் ஆஃப் அட்டர்னியும் நான் என் பேருக்கு மாத்திக்கிட்டேன். பார்த்துப்பா, பார்த்து. அதிர்ச்சி ஆயிட்டாமா. பொறுமையா சாப்பிடுப்பா. இட்லியை தின்னவன் தண்ணியை குடிச்சே ஆகணும், இல்லாட்டா தொண்டையில சிக்கிக்கிட்டு மாட்டிப்பா. ரோஜா, நான் கிளம்புறேம்மா. மாமா, ஏன் திடீர் முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னியை வச்சு நானும் மகேஷா அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோமா? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது, அதான் ஆஃபீஸ்க்கு வரலான்னு. இப்பெல்லாம் யாரையும் சுலபத்தில் நம்ப முடியல. கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க, பள்ளம் வெட்டுறாங்க. யார் சொல்றீங்க மாமா? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க, இப்படி பொடி வச்சு பேசாதீங்க.
நீங்க எங்களை நம்பல இல்ல? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. பொதுவாக சொன்னேன், பழி வாங்குற குணமும் சுயநலமும் நல்லவங்ககிட்டயும் இருக்கு. அதெல்லாம் இல்லாத நல்ல மனுஷங்களை இப்போ சுலபத்தில் பார்க்க முடியறதில்ல. நான் வரேம்மா. என்ன ரோஜா, அப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறாரு? திடீர்னு ஒண்ணு இல்ல மகேஷ், அவர் எப்பவும் மாறிட்டாரு. உங்களுக்கு இப்பதான் தெரியுது. எனக்கு அது எப்பவும் தெரிஞ்சிருச்சு. அப்படியா சொல்ற? அவர் பழைய ராஜசேகர் இல்ல மகேஷ். அவர் உடம்புல புது ரத்தம் ஓடுது. அந்த ஸ்னேகாவோட ரத்தம். மாமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு தூரம் விலகிட்டாரு. அந்த ஸ்னேகா பக்கம் சாஞ்சிட்டாரு. உன் மாமா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இன்னும் வரலையா? இல்லத்தே, நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு போகணும். அப்படியே அதுல கொஞ்சம் விஷத்தையும் கலந்து எடுத்துட்டு போய் கொடு. பிரச்சனை முடிஞ்சிடும். அத்தை. அம்மா அம்மா. என்னடா செந்தில்? அந்த ஸ்னேகாவோட கருவை கலைக்கிற விஷயமா சொல்லியிருந்தல, அதால கூட்டு வந்திருக்கேன். அவ கிடக்குறாமா, அவன் என்ன பண்ண போறா? ஏய், போய் காப்பி கொண்டா. போ நீ மாமா. ஏண்டா செந்தில், அவன் யாரு என்னன்னு விசாரிச்சியா? நீ பாட்டுக்கு ரோட்ல போறவனை கூட்டிட்டு வந்துட போற. நல்லா விசாரிச்சுமா. ஸ்னேகாக்கு ஏகப்பட்ட எதிரிக. அதுல இவனும் ஒருத்தன் பெரிய கிரிமினல். அது எப்படிடா ரெடிமேடா எவனையாவது ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துடுற? ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்க தான் வள்ளியம்மையா? வணக்கம், என் பேர் கேசவன். நீங்க ஸ்னேகாவுக்கு? செந்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னார். ஸ்னேகாவோட கர்ப்பத்தை கலைக்கணும், அது யார் செய்யறாங்கன்னு தெரியாம செய்யணும், மாட்டிக்க கூடாது அப்படின்னாரு. அந்த காரியத்தை செய்யறதுக்கு சரியான ஆள் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. யாரு? அவர் உங்க முன்னாடி தான் நின்றுகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் ஏதாவது? ஆஹா, இது என்னுடைய தொழில் கிடையாது. பட் ஸ்னேகாவை கொல்றதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. அதுக்காக தான் இதை நான் ஒத்துக்கிட்டேன். அப்படி என்ன ஸ்னேகா மேல பகை? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க பெரிய கிரிமினல்னு செந்தில் சொன்னா? நான் கிரிமினலா மாறினதுக்கு காரணமே அந்த ஸ்னேகா தான். இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமா அந்த ஸ்னேகா தான். நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்னேகா வயிற்றுல வளர்ற கருவை கலைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு நிமிஷம். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. காரியம் முடிஞ்சதும். காரியம் முடிஞ்சதா நினைச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். ஒரு சின்ன டவுட்டு. என்ன? நீங்க எதுக்கு ஸ்னேகாவோட குழந்தைய கொல்லணும்னு பாக்குறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ரிப்பீட். ஹே டைலாக்கே எனக்கா? வரேன். என்னம்மா ஆள் எப்படி? ரொம்ப ஆர்வ கோளாரா இருக்கான். ஓவரா கேள்வி கேட்கறான்டா. எதுக்கும் அவன் மேல நீ ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இரு. பார்க்கலாம். காரியம் முடிஞ்சதுன்னா இவனையும் போட்டு தள்ளி. மாமா என்ன மகேஷ்? கேசா எப்படி மகேஷ் கூட? மகேஷ்க்கு தான் அம்னீஷியா வச்சே. கேசவன் ஞாபகம் இருக்காது. ஒருவேளை மகேஷ் அம்னீஷா வந்த மாதிரி நடிக்கிறானோ? மகேஷ், உனக்கு ஒரு ஹாட் நியூஸ். என்ன? ஈஸ்வரோட ஒய்ஃப் வள்ளியம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்னேகாவோட டார்ச்சர் தாங்கலையாம். அதனால ஸ்னேகாவோட கர்ப்பத்தை கலைக்க சொல்லி என்ன நியமிச்சிருக்காங்க. வழக்கமா வட்டி பிசினஸ் பண்ணி தான் ஒரு குடும்பத்தை கலைப்ப, இப்போ கர்ப்பத்தையே கலைக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன கிண்டலா? ஸ்னேகா வயிற்றுல வளர்றது உன் குழந்தை. நான்சென்ஸ். அது ஏன் குழந்தையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்படி போட அருவால. இதை மட்டும் ஸ்னேகா கேட்டான்னு வை. என்ன முறைக்கிற? அவ கெட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கா. அது ஏன் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை.
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வயிற்றுல வளர குழந்தைய உடனே கழிச்சு தொலை. பிரமாதம். ஆமா, ஆபீஸ் நிர்வாகம்லாம் எப்படி இருக்கு? அடிப்பட்டு சாகுற அளவுக்கு போய் கூட எங்க அப்பா திருந்தல. உங்க அப்பா வச்சு என் கூட சந்தேகமா பேசுறாரு, பழகுறாரு. ஆபீஸ் பொறுப்பை கொடுக்காம தபாய்க்கிறாரு. அவன் எங்க அப்பா நான் அவன் ஏம மகேஷ், அவர் தான் உன்னை பெத்தவர் இல்லையே, வளர்த்தவர் தான்னு நீயே சொல்லியிருக்கியே. அதனால அவர் அப்படிதான் இருப்பார். அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. போன தடவை தப்பிக்க விட்டுட்டோம். அடுத்த முறை முயற்சி பண்ணி கரெக்டாக போட்டு தள்ளிடுவோம். அதுக்கு முன்னால என் சொத்தெல்லாம் நான் எழுதி வாங்கிக்கிறேன். குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ், பை. ஸ்னேகா, ஸ்னேகா, என்ன ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? நாம ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸ்னேகா. இப்படி மொட்டையா சொன்னா எனக்கு என்ன புரியும்? மகேஷை பார்த்தேன். சரி, மகேஷ் கேசவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். உன்னை மறந்து போன மகேஷ்க்கு கேசவனை மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? என்ன சொல்றீங்க? அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கேசவன் தன்னை மறுபடியும் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்தா ரொம்ப நாள் பழகிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. தூரத்துல இருந்து பார்த்ததுனால அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. கமலேஷ், நீங்க சொல்றத பார்த்தா எஸ் நேஹா, மகேஷ் நம்மளை ஏமாத்துறான். அவனுக்கு அம்னிஷாவும் இல்ல, ஒரு பொள்ளகாவும் இல்ல. கமலேஷ், மகேஷ் நடிக்கிறான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. மகேஷ் ஏன் நடிக்கணும்? சிம்பிள் மேட்டர் ஸ்னேகா. 2 பேரை வச்சு அவனால சமாளிக்க முடியல. நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன் கமலேஷ். உன் அன்பு தான் முதல் எதிரி. உன்னோட வெறித்தனமான காதல் தான் அவன் அம்னிஷா பேஷண்டா நடிக்க வச்சிருக்கு. இல்ல, நான் இதை நம்பல. அது உன் இஷ்டம், ஆனா இதுதான் உண்மை. என்ன பேசுறீங்க கமலேஷ்? என்னை விட அந்த ரோஜா என்ன விதத்துல மகேஷ் மேல அதிகமா அன்பை காட்டிட்டா? சொன்னா கோச்சிக்க மாட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. அவ மகேஷை அடிச்சு உதைக்கல, சட்டையை பிடிச்சி கிழிக்கல, வாடா போடான்னு திட்டல, வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளல. ஆமா, என் காதல் முரட்டுத்தனமானதுதான். ஆனா நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த முரட்டுத்தனமான குணமும் இந்த பிடிவாதமும் தான். ஒவ்வொரு ஜீவராசியும் உயிர் வாழறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தும். சிலதுக்கு விஷம் இருக்கும், சிலதுக்கு கொடுக்கு இருக்கும், சிலதுக்கு கொம்பு இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா மத்தவங்க எல்லாம் ஏறி மிதிச்சு துவம்சமாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. மகேஷ் என்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த முரட்டுத்தனமும் பிடிவாதமும் பயன்படுறது. ஆனா ஒண்ணு, இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒருத்தையே போரும். எந்த ஜென்மத்திலயும் எங்க 2 பேரையும் பிரிச்சிருப்பா. உன் பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். மகேஷ் தூய்மையா காதலிக்கிறது என்னோட பலம் இல்லையா? அந்த ரோஜா இந்த விஷயத்துல என்ன விதத்துல வசதி? ஏன் காதலை விட மகேஷ்க்கு அவரோட அன்பு ஏன் பிடிச்சிருக்கு? மகேஷ் ரோஜா கிட்ட போனதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. பணம். அதுதான் என்னோட கணிப்பு. கமலேஷ், என்ன சொல்றீங்க? மகேஷ் மாதிரி ஆளுங்களால யாரையுமே காதலிக்க முடியாது, யார் மேலுமே அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு மனசே இல்லை ஸ்னேகா. அவனுக்கு அன்பு காதல் ஒண்ணு தேவைப்பட்டிருந்தா அவன் உன்கிட்ட வந்திருப்பான். அவனுக்கு மனசுல இறக்கணும் ஒண்ணு சொந்திருந்தா அவன் உன்கிட்ட வந்திருப்பான். ஏன்னா நீ ஏழை, அவனோட 2வது கொஞ்சம் சொந்துகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மீறி அவன் ரோஜா கிட்ட போயிருக்கான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், பணம். அட பாவி, அப்ப இத்தனை நாளா என்ன ஏமாத்திண்டா இருக்கான். அவனை நான் உண்டு இல்லைன்னு பணமா விட போறதில்ல. ஸ்னேகா, நோ, அவசரப்படாத. நம்ம சந்தேகம் ஊர்ஜிதமாகற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. நீங்க பாருங்க கமலேஷ், மகேஷ் இந்த ஜென்மத்துல தான் தவறு உணர்ந்துக்க மாட்டாரு. அவருக்கு டைம் கொடுக்க கூடாது. என்னால இப்படி எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுன்னு விடுங்க, நான் போறேன். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நீயே காரியத்தை கெடுத்துறாத ஸ்னேகா. இந்த பிரச்சனையில கேசவன் வேற நுழைஞ்சிருக்கான். அப்போ கேசவனுக்கு மகேஷோட ஃப்ராட் தானே தெரியுது. எப்படி தெரிஞ்சது? அப்ப கேசவன் ஏதோ சதி பண்றான், அதுக்கு மகேஷ் உடந்தையா இருக்கான். இந்த சதி யாரெல்லாம் தாக்க போது நமக்கு தெரியவேணாமா? என்னால முடியாது கமலேஷ். என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது தெரியுமா? என் கண்ணு முன்னால எனக்கு நடக்கிற அநியாயத்தை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். பைத்தியம் மாதிரி பேசாத ஸ்னேகா. மகேஷ் நம்ம ஆதாரத்தோட பிடிக்கணும், இல்ல அம்னிஷா அது இதுன்னு சொல்லி தப்பிச்சு போயிடுவோம். அப்புறம் நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அது தெய்வத்துக்கு தெரியும். தெய்வம் நின்னு கொல்லும். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. உனக்கு இப்பதான் பைத்தியம் பிடிச்சிருக்கு நீ நினைச்சியா? மகேஷ் நீ எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இது நிஜம், உண்மை, அதை நீ ஒத்துக்கணும். இருந்தாலும் மகேஷ் எனக்கு இப்படி துரோகம் செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரை முச்சந்தில நின்னு நான் அவமானப்படுத்துவேன். எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா விட மாட்டேன்.